வணக்கம். நாம இன்னைக்கு ஒரு செம்ம சுவாரஸ்யமான விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். பல நூற்றாண்டுகளா மென்மையான பனை ஓலைகள்லயும் தொட்டா கிழிஞ்சிடுமோன்னு பயப்பட வைக்கிற பழைய காகிதங்கள்லயும் இருந்த நம்ம தமிழ் இலக்கியம் இப்போ இந்த டிஜிட்டல் யுகத்துல எப்படி இவ்ளோ கெத்தா செழிப்பா வளர்ந்து நிக்குதுன்னு ஒரு அலசல் பார்க்க போறோம். இது சும்மா சாதாரண பயணம் இல்லைங்க, ஒரு கலாச்சாரமே தன்னை தானே புதுப்பிச்சுக்கிட்ட கதை. சரி, உள்ள போகலாமா? ஆரம்பத்திலே உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்கிறேன். காலத்தோட பிடியில சிக்கி நம்ம கலாச்சாரத்தோட இலக்கிய வரலாறு மொத்தமா அழிஞ்சு மண்ணோட மண்ணா போறதுக்கு முன்னாடி அது எப்படிங்க காப்பாத்துறது? யோசிச்சு பாருங்க, இது எவ்வளோ பெரிய சவால். உதாரணத்துக்கு, கொடைக்கானல் செம்பகனூர் ஆவண காப்பகத்தில் இருக்கிற வீரமாமுனிவரோட தமிழ் லத்தீன் அகராதி மாதிரி அரிய பொக்கிஷங்களை எடுத்துக்கோங்க. காகிதங்கள்லாம் காலப்போக்கில் ரொம்பவே சிதிலமடைஞ்சு போச்சு. அப்போ அந்த எழுத்துக்களை டிஜிட்டல் மயமாக்குறது மட்டும்தானே அதை வருங்காலத்துக்காக பாதுகாக்கிற ஒரே வழி? கண்டிப்பா அது ஒண்ணுதான் வழி. இப்போ இந்த நம்பரை கவனிங்க. 4,78,273. இது வெறும் நம்பர் இல்லைங்க. சென்னையில இருக்கிற புகழ்பெற்ற கன்னிமாரா பொது நூலகத்துல பாதுகாப்பா வைக்கப்பட்டிருக்கிற புத்தகங்களோட எண்ணிக்கை இது. 1896ல தொடங்கின இந்த நூலகத்துல பல 100 வருஷ பழமையான புத்தகங்கள்லாம் இருக்கு. ஆனா ஒரு நிதர்சனமான உண்மை என்னன்னா, காகித நூல்கள் காலப்போக்குல அழியக்கூடியவை இல்லையா? இத்தனை லட்சம் புத்தகங்களை எப்படி ரொம்ப காலத்துக்கு கொஞ்சமும் சிதையாம பாதுகாக்கிறதுங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இங்க எழுந்து நிக்குது. கரெக்டா இந்த இடத்துல தான் தொழில்நுட்பம் நமக்கு ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி மாபெரும் உதவியா வருது. அரசாங்கமும் பெரிய பெரிய நிறுவனங்களும் மட்டும் இல்லைங்க, பொள்ளாச்சிநாசன் மாதிரி தனிநபர்களும் இந்த டிஜிட்டல் புரட்சியில ரொம்பவே ஆர்வமா இறங்கியிருக்காங்க. இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அவர் என்ன செஞ்சாரு தெரியுமா? ஜப்பானிய தொழில்நுட்பத்துல உருவான ஈஸி புக் ஸ்கேனர் கருவியை பயன்படுத்தி தன்னோட 2.5 வீட்லயே ஒரு சின்ன ஸ்டுடியோவை செட்டப் பண்ணிட்டாரு. அடேங்கப்பா, மணிக்கு 1000 பக்கங்கள் அப்படிங்கிற வேகத்துல புத்தகங்களை ஸ்கேன் செஞ்சிருக்காரு. இப்படி சுமார் 45,000க்கும் மேற்பட்ட படைப்புகளை டிஜிட்டல் மயமாக்கி தமிழம்.net இணையதளம் மூலமா உலகத்துக்கே இலவசமா கொடுத்திருக்காரு. பழைய புத்தகங்களோட அந்த மென்மைத்தன்மைக்கும் நவீன தொழில்நுட்பத்தோட மின்னல் வேகத்துக்கும் உள்ள வித்தியாசம் நிஜமாவே சிலிர்க்க வைக்குதுல்ல. சோ, நாம இப்போ பார்த்தது ஒரு தனிநபர் எடுத்த பிரம்மாண்டமான முயற்சி. ஆனா இப்படிப்பட்ட அரிய நூல்களை பாதுகாக்கிறதோட நிறுத்திக்காம அத உலகெங்கும் பரவி இருக்கிற தமிழர்கள் கிட்ட கொண்டு சேர்க்கிற மிகப்பெரிய வேலையை நவீன காமர்ஸ் தளங்கள் ரொம்ப சிறப்பா செஞ்சுக்கிட்டு வராங்க. ஒரு காலத்துல பழைய புத்தகங்கள் வேணும்னா நம்ம கால் கணக்க தேடி தேடி அலையணும். ஆனா இன்னைக்கு அதெல்லாம் டிஜிட்டல் மயமாகி உலகளாவிய விற்பனை வலையமைப்பு மூலமா ரொம்ப ஈஸியா நம்ம கைக்கே வந்து சேர்ந்துடுது. பழங்கால படைப்புகளுக்கும் சரி, இப்போ இருக்கிற நவீன வாசகர்களுக்கும் சரி நடுவுல ஒரு மாபெரும் பாலமா இந்த ஆன்லைன் கட்டமைப்பு செயல்படுது. 40,000க்கும் மேற்பட்டவை. இந்த பிரம்மாண்டமான நம்பர் எதை குறிக்குதுன்னு ஏதாவது ஐடியா இருக்கா? சொல்றேன் கேளுங்க. நூலுலகம் மாதிரி ஆன்லைன் புத்தக விற்பனை தளங்கள்ல இன்னைக்கு கிடைக்கிற தமிழ் புத்தகங்களோட எண்ணிக்கை இது. 2010ல தொடங்கின இந்த தளம் இன்னைக்கு நாளுக்கு நாள் அசுர வளர்ச்சி அடைஞ்சு அரிய தமிழ் நூல்கள், தொல்காப்பிய தெளிவுரை தொடங்கி நவீன நாவல்கள் வரைக்கும் எல்லாத்தையும் ஒரே இடத்துல கொண்டு வந்து குவித்து வச்சிருக்கு. இது உண்மையிலேயே ஒரு மாபெரும் டிஜிட்டல் நூலகச் சந்தைன்னு தாங்க சொல்லணும். இந்த டிஜிட்டல் மார்க்கெட் எந்த அளவுக்கு குளோபலா, அதாவது உலகளாவிய அளவுல விரிவடைஞ்சிருக்குன்னு பார்ப்போம். தமிழ்நாட்டில் நாமக்கல்ல இருந்து நூலுலகம் உலகெங்கும் இருக்கிற வாசகர்களுக்கு புத்தகங்களை பேக் பண்ணி அனுப்புது. அதே போல பிரிட்டிஷ் வாழ் தமிழர்களுக்காகவே லண்டன்ல இருக்கிற கிரின் யூகே மாதிரி தளங்கள் தமிழ் நாவல்களை அவங்க தேடி போய் நேரடியாக கொண்டு சேர்க்குது. நம்மளோட பாரம்பரியமிக்க அந்த பௌதிக இலக்கியங்கள் இன்னைக்கு நவீன ஆன்லைன் ஷாப்பிங் கார்ட் மூலமா அடுத்த தலைமுறையை ரொம்பவே எளிதா எந்த தடையும் இல்லாம சென்றடையுது. இது ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சர். சரி, இது வரைக்கும் நாம பல லட்சம் புத்தகங்கள், பிரம்மாண்டமான டிஜிட்டல் ஆவண காப்பகங்கள்னு ஒரு பரந்த பார்வையில பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ நாம படிக்கிற இந்த வார்த்தைகளுக்கு பின்னால் இருக்கிற நிஜமான மனித உழைப்பை புரிஞ்சிக்க தமிழ் இலக்கிய உலகத்துல வாழ்ந்த ஒரு மாபெரும் ஆளுமையோட வாழ்க்கைக்குள்ள கொஞ்சம் ஆழமா ஜூம் பண்ணி போக போறோம். அவர்தாங்க வரலாற்று நாவல்களின் ஜாம்பவான் அனைவராலும் அன்போடு அழைக்கப்படும் வேம்பு விக்ரமன். அவரோட அந்த நெடிய இலக்கிய பயணத்தை கொஞ்சம் புரட்டி பார்ப்போம். 1928ல சுப்பராயர் வேம்போவா பறந்த விக்ரமன் அவர்கள் பத்திரிகை உலகத்துல ஒரு நீண்ட சகாப்தத்தையே படைச்சாரு. 1951 முதல் அமுத சுரபி மாத இதழோட ஆசிரியரா தொடர்ந்து நினைச்சு பாருங்க 50 வருஷங்கள் பணியாற்றி இருக்காரு. ஜெயகாந்தன், அகிலன் மாதிரி பல மாபெரும் எழுத்தாளர்களை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி அவங்களோட படைப்புகளுக்கு உரம் போட்டு வளர்த்தெடுத்த பெருமை கண்டிப்பா இவரையே சாரும். இவரோட இந்த இடைவிடாத இலக்கிய சேவையை பாராட்டி 1991ல அரசாங்கம் இவருக்கு கலைமாமணி விருது வழங்கி கௌரவிச்சது. 2015ல தன்னோட 87வது வயதுல அவர் காலமானார். இது உண்மையிலே ஒரு நெடிய ஈடு இணையற்ற இலக்கிய பயணம். விக்ரமன் அவர்கள் எந்த அளவுக்கு தமிழ் வரலாற்றை கொண்டாடினார் அப்படிங்கிறதுக்கு அவரோட நாவல்களே ஒரு மிகப்பெரிய சாட்சி.
பழங்கால தமிழ் பேரரசுகளை தன்னுடைய எழுத்துக்களால தரம் பிரிச்சு நாவல்களா மீண்டும் நம்ம கண் முன்னாடி உயிர் பெற செஞ்சார். பல்லவர் கால பின்னணியில உதயசந்திரன், பாண்டியர் கால பின்னணியில பாண்டியன் மகுடம், அப்புறம் சோழர் கால பின்னணியில நந்திபுரத்து நாயகி அப்படின்னு பண்டைய பேரரசுகளை ரொம்பவே தத்ரூபமா படைச்சு காட்டியிருக்காரு. வரலாற்று நிகழ்வுகளையும் தன்னோட கற்பனையையும் அப்படியே மிக்ஸ் பண்ணி நேர்த்தியா எழுதுறதுல அவர் அடிச்சுக்க ஆளே இல்லாத ஒரு நிபுணர். இவரோட இந்த படைப்புகள்லயே ஒரு மணிமகுடமா திகழ்வது எதுன்னு கேட்டீங்கன்னா அது நந்திபுரத்து நாயகி தான். 1957 1959 வரைக்கும் அமுதசுரபில தொடரா வெளிவந்த இந்த சோழர் கால வரலாற்று நாவல் கல்கியோட புகழ்பெற்ற பொன்னியின் செல்வன் நாவலோட ஒரு அதிகாரப்பூர்வமற்ற தொடர்ச்சியாவே பலராலும் இன்னைக்கு வரைக்கும் கொண்டாடப்படுது. பல தசாப்தங்களுக்கு முன்னாடி வெறும் அச்சு காகிதங்கள்ல எழுதப்பட்ட இந்த வரலாற்று பொக்கிஷம் இன்னைக்கு இன்டர்நெட் ஆர்கைவ் மாதிரி மாபெரும் தளங்கள்ல டிஜிட்டல் வடிவத்துல நிரந்தரமா பாதுகாக்கப்பட்டு யாரால வேணும்னா படிக்கக்கூடிய வகையில உலா வருதுன்னா அது ஒரு மிகப்பெரிய தொழில்நுட்ப வெற்றி தானுங்க. விக்ரமன் அவங்களோட ஆளுமை மற்றும் அவரோட எழுத்துக்களோட ஆழம் இத புரிஞ்சிக்க இந்த ஒரு மேற்கோளே போதும். நவீன தமிழ் இலக்கியத்தின் வாழும் டால்ஸ்டாய் அப்படின்னு வி. ஈஸ்வர்மூர்த்தி அவர்கள் விக்ரமனை ரொம்பவே உணர்ச்சி பூர்வமா புகழ்ந்திருக்காரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ரஷ்ய இலக்கியத்துக்கு லியோ டால்ஸ்டாய் எப்படியோ அதே போல தமிழ் வரலாற்று நாவல்களுக்கு விக்ரமன் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஆழமான வெயிட்டான ஒரு ஒப்பீடு. அவரோட படைப்புகளோட தரத்தையும் தமிழ் இலக்கியத்துல அவர் விட்டு சென்ற தாக்கத்தையும் இது ரொம்ப ஆழமா உணர்த்ததுல. ஆனா இவ்வளவு பெரிய புகழும் பெருமையும் டால்ஸ்டாய் அப்படிங்கிற பட்டமும் இருந்தாலும் கூட விக்ரமனோட இறுதி காலம் சற்று சவாலானதா தான் அமைஞ்சது. அவர் தன்னோட முதுமை காலத்துல சில பொருளாதார ரீதியான சிரமங்களை சந்திக்க நேரிட்டது. அவர் பல வருஷங்களா நடத்தி வந்த இலக்கிய பீடம் அப்படிங்கிற தரமான இலக்கிய இதழுக்கு அரசு பொது நூலகங்களோட போதிய ஆதரவோ நிதி உதவியோ பெருசா கிடைக்கல. தரமான இலக்கியத்தை முன்னெடுத்து செல்ல அவர் தனி ஒருவரா ஒரு நீண்ட சோர்வான போராட்டத்தை நடத்த வேண்டியிருந்தது அப்படிங்கிறது நம்ம மறுக்க முடியாத ஒரு வரலாற்று உண்மை. சரி, இப்போ நாம கடந்து வந்த ஒட்டுமொத்த பாதையையும் கொஞ்சம் சுருக்கமா ஒப்பிட்டு பார்ப்போம். முந்தைய யுகத்தோட சவால்களை கவனிங்க. காகிதங்கள் மக்கி போறது, போதிய நிதியாதாரம் இல்லாம தனிமையில போராடின முதுமையான எழுத்தாளர்கள்னு பல தடைகள். ஆனா இன்னைக்கு இந்த டிஜிட்டல் யுகத்தோட வெற்றியை பாருங்க. மணிக்கு 1000 பக்கங்களை சலைக்காம ஸ்கேன் செய்யற நவீன கருவிகள், பல்லாயிரக்கணக்கான புத்தகங்களை சுமந்து நிக்கிற இ-காமர்ஸ் தளங்கள், அப்புறம் என்றென்றும் அழியாத டிஜிட்டல் ஆவண காப்பகங்கள். இதுதாங்க ஒரு கலாச்சாரத்தோட இலக்கியங்கள் எல்லா தடைகளையும் தாண்டி பிழைத்து நிலைத்து நிற்கும் பரிணாம வளர்ச்சி. இறுதியா உங்களை சிந்திக்க வைக்கிற ஒரு முக்கியமான கேள்வியோட இந்த விளக்கப்பதிவை நான் நிறைவு செய்றேன். நம்ம பழங்கால பேரரசுகளும் விக்ரமன் மாதிரி ஜாம்பவான்கள் எழுதின காலத்தால் அழியாத கதைகளும் இன்னைக்கு இணையம் மூலமா ஒரு 2வது பிறவி எடுத்திருக்கு. அப்படி என்றால் அடுத்து யாருடைய இலக்கிய பாரம்பரியத்தை, எந்த அரிய படைப்பை ஆன்லைன்ல பாதுகாக்க நீங்க உதவ போறீங்க? நீங்களும் இந்த மாபெரும் அறிவு பாதுகாப்பு பணியில ஒரு அங்கமாகலாம் இல்லையா? கண்டிப்பா சிந்திச்சு பாருங்க. மீண்டும் இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான தலைப்போடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.